தாத்தா மூச்சு திணறுவதை கண்ட விக்ரம் காரை உடனே எடுக்குமாறு துருவிடம் கத்தினான். தாத்தா! அனைவரும் தாத்தாவை தூக்கிக் கொண்டு கீழே வந்தனர். அப்போது அனைவரது கண்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சோஃபாவில் மயங்கி கிடந்த நட்சத்திராவின் மீது விழுந்தது. கடைசியாக விக்ரமின் பார்வை அவள் மீது விழுந்தது. தனக்கு பரிச்சயமான அனைவரும் மருத்துவமனையில் இருக்க அவர்கள் அனைவரையும் விட்டுவிட்டு அந்த அரக்கன் விக்ரமோடு வீட்டிற்கு செல்ல நட்சத்திராவிற்கு துளி அளவு கூட விருப்பமில்லை. ஆனால் வேறு வழி இல்லை. விக்ரம் அழைப்பதால் இப்பொழுது அவள் சென்றுதான் ஆக வேண்டும். மெதுமெதுவாக நடந்து மருத்துவமனையின் வாசல் வரை வந்தாள். அவளுக்கு நேர் எதிரே ஒரு பெரிய கருப்பு நிற கார் நின்று கொண்டிருந்தது. திவாகர் வந்து பின் இருக்கையின் கதவை திறந்து விட்டான். நட்சத்திரா ஒரு நிமிடம் அந்த மருத்துவமனையை திரும்பி பார்த்தாள். நான் இப்போ வீட்டுக்கு போய் தான் ஆகணுமா? எல்லாரும் இருக்கும்போதே துப்பாக்கியால சுட்டவன். இப்ப யாருமே இல்ல. என்னை என்ன பண்ண போறான்னு தெரியலையே. முருகா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே என நினைத்து தயங்கினாள். பின்னர் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு காரில் ஏறினாள். ஆனால் உள்ளே அமர்ந்ததும் அவளுக்கு அதிர்ச்சியில் மூச்சடைத்தது. அவள் சேகரித்த தைரியம் அனைத்தும் காற்றில் பறந்து போனது. அவளுக்கு மிக அருகிலேயே விக்ரம் தன் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான். விக்ரம் வேறு காரில் வருவான் என்றுதான் அவள் நினைத்திருந்தாள். ஆனால் அவன் அவள் பக்கத்திலேயே அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவளுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. பயத்துடன் மனதிற்குள் தன் இஷ்ட தெய்வத்தை வேண்டத் தொடங்கினாள். ஐயோ முருகா, என்ன இது? இவரு கூட ஒரே கார்ல நான் போகணுமா? அவர் ஏற்கனவே என் மேல கொலை வெறியில இருக்காரு. இப்போ கோபத்துல கார்ல இருந்து வெளியே தள்ளி விட்டுட்டா என்ன பண்றது? பிளீஸ்பா, இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திடுங்க. நாளைக்கு நான் உயிரோட இருந்தா கண்டிப்பா 101 தேங்காய் உடைக்கிறேன் என்று வேண்டினாள். அதற்கு பிறகு அவள் விக்ரமின் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. அந்த நிமிடம் வரை விக்ரமின் கண்கள் கூட நட்சத்திராவை தீண்டவில்லை. அவன் தன்னுடைய லேப்டாப்பிலேயே மூழ்கி போயிருந்தான். நட்சத்திராவும் ஜன்னல் வழியாக வெளியே ஓடிக்கொண்டிருக்கும் நகரத்தை பார்ப்பதிலேயே கவனமாக இருந்தாள். பெரிய கட்டிடங்களின் மின் விளக்குகளும் அந்த மாலை நேர வெளிச்சமும் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. எல்லாமே எவ்ளோ புதுசா இருக்கு. நான் பிறந்து வளர்ந்த அந்த கிராமத்துல சாயங்காலம் 6 மணி ஆச்சுனாலே பாட்டி கோழி குஞ்சுகளை அடைக்கிற மாதிரி என்னை வீட்டுக்குள்ள வர சொல்லிடுவாங்க. வெளியே இருட்டடிச்சு பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்குள்ள இருக்கணும்னு பாட்டி போடுற அந்த சட்டம் எனக்கு அப்போ எரிச்சலா இருக்கும். ஆனா அந்த அமைதியான இருட்டுல ஒரு நிமிஷம் கூட பயம் இருந்ததில்ல. ஆனா இங்க இவ்ளோ வெளிச்சம் இருந்தும் ஏனோ எனக்குள்ள பயம் மட்டும் குறையவே மாட்டேங்குது என்று அவள் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு தொடர்ந்தாள். பிரியங்கா கல்யாணத்துக்காக சிட்டிக்கு வந்தப்ப கூட என்னால எதையுமே ரசிக்க முடியல. அத்தைக்கும் மாமாவுக்கும் என் மேல இருக்கிற அக்கறையை விட நான் செய்யற வேலை மேலதான் அக்கறை ஜாஸ்தி. நட்சத்திரா, அந்த பாத்திரத்தை கழுவு. நட்சத்திரா, இது கொண்டு போய் அங்க வைன்னு எனக்கு வேலை கொடுக்கறதுலயே அவங்க குறியா இருந்தாங்க. அவங்களுக்கு பாவம் இந்த புள்ள கிராமத்துல இருந்து வந்திருக்கே, ஒரு தடவை வெளியே கூட்டிட்டு போய் எதையாவது சுத்தி காட்டலான்னு கூட தோணல. கல்யாண வீட்டுல கூட நான் ஒரு வேலைக்காரியா தானே இருந்தேன் என நினைத்து வருந்தினாள். ஆனாலும் அந்த சிட்டியின் அழகை ரசித்தபடி தன் கவலைகளை மறந்து மெல்ல சிரித்தாள். அவள் சிரிக்கும் போது கன்னத்தில் விழும் குழிகள் அவளுக்கும் இன்னும் அழகை தந்தன. தற்செயலாக இதை பார்த்த விக்ரமுக்கு ஏனோ அவனது எரிச்சல் 2 மடங்கானது. அவள் மகிழ்ச்சியாக இருப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளுடைய சிரிப்பு அவனை மறைமுகமாக தொந்தரவு செய்தது போல கோபத்தில் தன் லேப்டாப்பை மிக வேகமாக மூடினான். ஏய், இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நான் பக்கத்துல இருக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு என்று அவளை பார்த்து விக்ரம் கடுகடுத்தான். ஆனால் நட்சத்திராவுக்கு அவன் சொல்வது காதில் விழவில்லை. அவள் வெளியே தெரியும் காட்சிகளில் மூழ்கிப் போயிருந்தாள். விக்ரமின் பொறுமை எல்லை மீறியது. சட்டென்று அவள் கையை பலமாக பிடித்து தன் பக்கம் இழுத்தான். அதை சற்றும் எதிர்பார்க்காதவள் நட்சத்திரா, ஆ விடுங்க, கையை விடுங்க, வலிக்குது என்று வலியால் கத்தினாள். முன் இருக்கையில் அமர்ந்திருந்த திவாகர் நட்சத்திராவின் அலறல் சத்தம் கேட்டு பதறிப்போய் பின்னால் திரும்பினான். அங்கே நட்சத்திரா தன் பாஸ் விக்ரமின் நெஞ்சோடு சாய்ந்து கிடப்பதை பார்த்ததும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அதிர்ச்சியில் அவன் கண்கள் விரிந்தன. விக்ரமின் அருகில் ஒரு பெண் இருப்பதே ஒரு 8வது அதிசயம் போல் அவனுக்கு தெரிந்தது. என்னது, பாஸ் இவ்ளோ சீக்கிரமா மாறிட்டாரே? வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே கார்லயே எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாரா? இவ்ளோ நாளா பொண்ணுங்களே பிடிக்காத மாதிரி எவ்ளோ சீன் போட்டாரு. இப்போ என்னன்னா திடுதிப்புன்னு இப்படி மாறிட்டாரே என மனதிற்குள் நினைத்தவன், ஐயோ, நம்ம இப்படி மனசுக்குள்ள நினைச்சது கூட பாஸுக்கு தெரிஞ்சிச்சு, நம்மள உண்டு இல்லன்னு பண்ணிடுவாரு. நாம எதையும் பார்க்கல, எதையும் கேட்கல.
என மனதில் நினைத்துவிட்டு சுதாரித்துக் கொண்டவன் விக்ரமின் அனுமதிக்கு கூட காத்திராமல் காரின் நடுவில் இருக்கும் அந்த தடுப்பு திரையை திவாகர் உயர்த்தி விட்டான். விக்ரமின் முகத்தில் இப்பொழுது ஒரு விசித்திரமான புன்னகை பரவியது. அதை பார்த்த நட்சத்திரா மேலும் பதட்டமாக, இப்போ எதுக்காக என்ன பிடிச்சு இப்படி இழுத்தீங்க? எனக்கு வலிக்குது என்று கோபமும் அழுகையுமாக கேட்டாள். ஆனால் விக்ரம் அவளை முறைத்தபடி, உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா நான் பக்கத்துல இருக்கும்போது எதையோ பார்த்துட்டு சிரிப்ப? நீ இப்போ முழுசா என்னோட கட்டுப்பாட்டுல இருக்க, புரியுதா என்று விக்ரம் அவள் முகத்திற்கு மிக அருகில் வந்து எச்சரித்தான். அதுக்காக இப்படியா கைய முறுக்குவீங்க? நான் சும்மா வேடிக்கை தானே பார்த்தேன், அது ஒரு தப்பா என்று நட்சத்திரா விம்மிக் கொண்டே கேட்டாள். ஆமா, தப்புதான். நான் உனக்கு தர்ற தண்டனை இது. இனிமே என் அனுமதி இல்லாம நீ சிரிக்க கூடாது. நான் சொல்றத மட்டும்தான் நீ செய்யணும், புரிஞ்சுதா என்று விக்ரம் அதிகாரமாக சொன்னான். நீங்க ஒரு மான்ஸ்டர், நிஜமாவே ஒரு அரக்கன் நீங்க என்று நட்சத்திரா மெல்லிய குரலில் சொன்னாள். என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு என்று அவன் இன்னும் பலமாக அவள் கையை அழுத்தினான். ஆ இல்ல, ஒன்னும் இல்ல, கையை விடுங்க போதும் என்று நட்சத்திரா கெஞ்சினாள். கடைசியில் விக்ரம் அவளை விடுவித்தான். விக்ரமின் இந்த முரட்டுத்தனமான செயலால் நிலைகுலைந்து போனாள். அவளுக்கு பயம் தலை தூக்க கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. அவள் உடல் நடுங்குவதை விக்ரமும் உணர்ந்தான். சட்டென்று விக்ரமிடமிருந்து விலகி அமர்ந்த நட்சத்திரா குழப்பமும் பயமும் நிறைந்த கண்களால் அவனை பார்த்தாள். விக்ரம் தன் சிவந்த கண்களால் அவளை முறைத்தபடி ஆவேசமாக பேசத் தொடங்கினான். இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே என் முன்னாடி சிரிக்க கூட உனக்கு உரிமை இல்ல. நீ சிரிக்கிற மாதிரி நடிக்கிறதெல்லாம் என் தாத்தா, என்னோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் என் தம்பிங்க முன்னாடி மட்டும்தான் இருக்கணும், என் முன்னாடி கிடையாது, புரிஞ்சதா? இனிமே ஒரு வாட்டி கூட நீ சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்க கூடாது. உன்னோட இந்த ஒரு துளி சந்தோஷத்தை கூட என்னால சகிச்சுக்க முடியாது என்று கூறி மீண்டும் அவளை முறைத்தான். விக்ரமின் பேச்சை கேட்ட நட்சத்திரா அப்படியே அதிர்ந்து போனாள். அவன் எதற்காக இப்படி பேசுகிறான் என்பது அவளுக்கு புரியவே இல்லை. நகரத்தின் அழகை பார்த்து தற்செயலாக சிரித்த அந்த சின்ன சந்தோஷம் கூட விக்ரமின் கண்களை இந்த அளவிற்கு உறுத்துமா? அவனுடைய வார்த்தைகள் அவள் இதயத்தை ரணமாக்கின. சற்று முன்பு வரை சிரித்துக் கொண்டிருந்த அவள் கண்களிலிருந்து இப்போது கண்ணீர் வழியத் தொடங்கி அவள் கன்னங்களை நனைத்தது. நட்சத்திராவின் கண்களில் கண்ணீரை பார்த்த பிறகுதான் விக்ரம் நிம்மதி அடைந்தான். மீண்டும் தன் லேப்டாப்பை திறந்து வேலையில் மூழ்கினான். நட்சத்திரா கண்களை மூடிக்கொண்டு தன் தலையெழுத்தை நினைத்து நொந்து போனாள். இனி வரப்போகும் நாட்கள் எப்படி இருக்குமோ என்ற கவலை அவளை வாட்டியது. கார் சீக்கிரமாகவே விக்ரமின் வீட்டை அடைந்தது. திவாகர் விரைந்து வந்து விக்ரமுக்கு கதவை திறந்து விட்டான். விக்ரம் நட்சத்திராவை திரும்பி பார்க்கவே இல்லை. விறுவிறுவென்று பெரிய எட்டுக்களை வைத்து மாளிகைக்குள் சென்றான். அடுத்ததாக திவாகர் நட்சத்திராவுக்காக கதவை திறந்த போது அவள் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு அவனை பார்த்து நன்றி சொன்னாள். தன் முன்பாக இருக்கும் அந்த மிகப்பெரிய மாளிகை சந்திரமுகி படத்தில் வரும் பேய் பங்களா போலத்தான் அவள் கண்களுக்கு தெரிந்தது. அந்த வீட்டிற்குள் செல்லவே அவளுடைய கால்கள் நடுங்கின. அவள் தயங்கி தயங்கி தன்னுடைய துப்பட்டாவை உள்ளங்கையின் வியர்வையால் நனைத்துக் கொண்டிருந்தாள். அவள் தடுமாறி நிற்பதை பார்த்த திவாகர் மெதுவாக அவளுக்கு அருகில் வந்து, மேடம், நீங்க உள்ள போகலையா என அக்கறையாக கேட்டான். திவாகரின் குரலை கேட்டதும் தான் நட்சத்திராவுக்கு இப்பொழுது தான் மட்டும் இங்கு இல்லை, அந்த வீட்டில் பல வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதே ஞாபகம் வந்தது. இருந்தாலும் விக்ரம் இருக்கும் அந்த வீட்டிற்குள் செல்ல நட்சத்திராவுக்கு தைரியம் இன்னும் வரவில்லை. அவள் தயக்கமாக திவாகரை பார்த்து, திவாகர் அண்ணா, மத்தவங்கெல்லாம் எப்ப வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்று பயத்துடன் கேட்டாள். நட்சத்திராவின் வாயிலிருந்து திவாகர் அண்ணா என்ற வார்த்தையை கேட்டதும் திவாகர் ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனான். அவனுக்குள் ஒரு சொல்ல முடியாத நெருக்கம் உண்டானது. தன் சொந்த தங்கை தன் முன்னால் நிற்பது போன்ற ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. மேடம், அவங்க உங்ககிட்ட 3 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்கல்ல, அந்த சமயம் நான் அங்கதான் இருந்தேன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு இப்பவே ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இங்கேதான் இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க என்று அவளுக்கு ஆறுதல் சொன்னான். நட்சத்திரா மெல்ல தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு வீட்டிற்குள் முதல் அடியை எடுத்து வைத்தாள். அங்கே ஹால் காலியாக இருந்தது. வேலைக்காரர்கள் அனைவரும் இரவு உணவிற்கான வேலைகளில் மும்முரமாக இருந்தனர். அப்போது ஒரு வேலைக்காரன் ஓடி வந்து நட்சத்திராவிடம், மேடம், ஐயா உங்களை மேல இருக்கிற அவரோட ரூமுக்கு வர சொன்னாருங்க என்றார். இதை கேட்டதும் நட்சத்திராவின் உடல் மீண்டும் நடுங்க ஆரம்பித்தது. ஐயோ, அவர் எதுக்காக என்ன அங்க கூப்பிடுறாரு? வீட்டுக்கு வந்ததும்
பேசாம தாத்தா எனக்கு கொடுத்த ரூம்குள்ள போய் கதவை பூட்டிக்கலாம்னு நினைச்சேனே. ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது துப்பாக்கிய மறந்து வச்சுட்டு வந்துட்டாரோ, இப்போ ரூமுக்கு கூப்பிட்டு என்ன சுட போறாரோ என அவள் இதயம் ஏதேதோ யோசிக்க தொடங்கியது. அவளது இதய துடிப்பு அவளுக்கே கேட்கும் அளவுக்கு வேகமாக துடித்தது. பயத்தில் அவளது நாக்கு உலர்ந்து போனதால் பதற்றத்துடன் அங்கிருந்த டைனிங் டேபிளை நோக்கி ஓடினாள். அங்கே வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை ஒரே மூச்சில் மடமடவென்று குடித்து முடித்தாள். விக்ரமின் அறைக்குச் செல்வதை பற்றி நினைத்தாலே அவளுக்கு தலை சுற்றியது. ஆனால் அங்கே போவதை தவிர வேறு வழியே இல்லை என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. விக்ரமின் வார்த்தையை மீறினால் அவன் ஒரு நொடி கூட யோசிக்க மாட்டான். தன் குடும்பத்தையே இந்த உலகத்திலிருந்து துடைத்து எறிந்து விடுவான். உண்மையை சொல்லப்போனால் அவளுக்கு தன் மாமா மற்றும் அத்தை மீது அவ்வளவு பெரிய அக்கறை ஒன்றும் கிடையாது. அவர்கள் அவளை நடத்திய விதம் அப்படி. ஆனால் அவளது பாட்டி, அவர் நட்சத்திராவின் உலகம். தன் உயிரை விட மேலாக அவள் தன் பாட்டியை நேசித்தாள். தான் செய்யும் ஏதோ ஒரு சிறு தவறால் அந்த ஜீவனுக்கு எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். பாட்டியின் முகத்தை நினைத்து பார்த்தாள். அந்த முகம் கொடுத்த தைரியத்தில் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு தன்னை தயார்படுத்திக் கொண்டாள். மீண்டும் தன் முருகன் மீது பாரத்தை போட்டுவிட்டு விக்ரமின் அறையை நோக்கி படிக்கட்டுகளில் ஏறத் தொடங்கினாள். முருகா, கார்ல வரும்போது நான் கூப்பிட்டோன்னு எனக்கு கண்டுக்கவே இல்லை. அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து என்னை காப்பாற்றவே இல்லை. ஆனா இப்போ அப்படி பண்ணிடாத ப்ளீஸ். இந்த ஒரு தடவை மட்டும் அந்த அரக்கன் கிட்ட இருந்து நீ என்னை காப்பாத்தினா, நான் ஏற்கனவே சொன்ன 101 தேங்காயோட இன்னொன்னு சேர்த்து 102 தேங்காயா உடைக்கிறேன். நிஜமா உடைக்கிறேன். ப்ளீஸ் என்ன அவன் கிட்ட இருந்து காப்பாத்திட்டு முருகா, ப்ளீஸ் 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 என்று மனமுருக வேண்டினாள். அவள் அமைதியாக விக்ரமின் அறை கதவின் முன்னால் வந்து நின்றாள். அவள் கைகள் நடுங்க கதவை தட்டுவதற்காக தன் விரல்களை உயர்த்தினாள். இப்போ என்ன பண்றது? கதவை தட்டிட்டு உள்ள போகணுமா, இல்ல கதவு ஓபன் ஆகிற வரைக்கும் இங்கே நிக்கணுமா என அவள் யோசித்துக் கொண்டிருந்த நேரம் அவள் தொடுவதற்கு முன்னரே அந்த கதவு தானாகவே மெல்ல திறந்தது. நட்சத்திரா அதிர்ச்சியில் உறைந்து, நான் இன்னும் கதவு தட்டவே இல்லையே, அதுக்குள்ள இது எப்படி தானா திறந்துச்சு என்று எண்ணி வியந்தாள். அப்போது உள்ளிருந்து ஒரு கனத்த குரல் கேட்டது. அந்த சத்தம் கேட்டதும் நட்சத்திராவின் உயிர் தொண்டைக்கே வந்துவிட்டது போலிருந்தது. விக்ரம் எதற்காக நட்சத்திராவை அழைத்தான்? வீட்டில் யாருமே இல்லாத இந்த நேரத்தில் நட்சத்திராவுக்கு நடக்கப் போகும் கொடுமைகள் என்ன? அவளால் விக்ரமிடமிருந்து தப்பிக்க முடியுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.